ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பேஜ் அசைன்மெண்ட் டிசைன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் வீடியோவில் ஒரு 3 ஐடியாஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு 3 சைட்லேயும் ஃபுல்லாக லைன் போட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு லைன் போடணும். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு குட்டி பென்சில் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். ஸோ அதை பென்சிலை வந்து முதல்ல நான் பென்சிலில் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஸ்கெட்சில் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச்லேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அந்த பிளாக் கலர் போட்டோம்ல லைன் ஃபஸ்ட்டு, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பென்சிலுக்கு கலர் பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் டிசைன் முடிஞ்சிடும். நான் வந்து பென்சிலுக்கு அந்த சென்டர்லலாம் எல்லோ கலர் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த எரேசர் இருக்கும்ல அதுக்கு வந்துட்டு பிங்க் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பென்சிலும் பண்ணிட்டோன்னா டிசைன் முடிஞ்சிடும். இதோட சென்டரில் நீங்கள் வந்துட்டு லைன் போட்டுட்டு நேம் எழுதிக்கலாம். இது ஒரு டிசைன். இந்த சிம்பிள் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட் டிசைனுக்குமே அப்படி தான். ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் யூஸ் பண்ணி 4 சைட்லையும் கார்னரில் லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்ஸ் எதுக்குன்னா, இப்போ நம்ம போட போகிற டிசைன் வந்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்குள்ளேயே இருக்கணும் எல்லாமே அப்படிங்கிறதுக்கு தான். ரொம்ப பெரிய டிசைன்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு சர்க்கிள் தான், ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனுக்குள்ளேயே கலர் வந்து மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்கேன். ப்ரௌனும் அப்புறம் எல்லோ, இந்த 2 கலர் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ணுறோம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் இருக்கிற இடத்துலலாம் எல்லோ கலரை ஃபுல்லாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் இருக்கிறதெல்லாம் ப்ரௌன் கலர் உள்ள கலர் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிசைன் முடிஞ்சிடும். இந்த டிசைன் வந்து செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். ஓகே, அவ்வளோதான். இந்த டிசைனும் முடிஞ்சிருச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பென்சில்லாம் வேணாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். அந்த கலரை வச்சுட்டு லைன் போட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் லைன் போடக்கூடாது. அந்த சைடில் நம்ம பாக்ஸஸ் தான் வரைய போகிறோம். பாக்ஸஸ்க்கு நீங்கள் ஸ்கேல்லே வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அந்த சைஸ்க்கே. அதனால அந்த பாக்ஸை யூஸ் பண்ணியே நான் வந்துட்டு மேலேயும் கீழேயும் பாக்ஸஸ் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சைடில் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம லைன் போட்டு அதே 3 கலர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸஸ்க்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த கலர்ஸை வந்து பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த டிசைனில். அதுவும் பண்ணிட்டோன்னா இந்த டிசைனும் சிம்பிள் தான். என்ன அந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாக்ஸஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெம்ப் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு சின்ன சின்ன லீவ்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுருங்க அதில் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ 3 டிசைன்ஸும் பண்ணியாச்சு. இது 3மே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.